ஹாய் குஞ்சாஸ், நான் கொண்டு போய் அவட தம்பி உள்ளே போய் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் அண்ணன் விளாக் எடுக்க போகிறேன்னு சொன்னான். கோத்தகிரி போகலாண்டா ஒரு விளாக் எடுக்கலான்னா இன்னும் கிளம்பாமல் என்ன பண்ணிருக்கான்னு தெரில. என்னடா பண்ணிருக்கேன் என்ன வீடியோ இருக்கிறேன். இந்த வெளியே போகலாம்லாம் சார் தான் கொஞ்சம் அழகாகிக்கலான்னு சொல்லிட்டு ஃபேஸ்க்கு தக்காளி போட்டுட்ருக்கேன். ஹாய் குஞ்சாஸ், இன்றைக்கி எனக்கு என்னென்னா வீடியோ தனியாக பேசுகிறப்போ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு பர்த்டே, சரி அதனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து கோத்தகிரி போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதான் மைக்கு வாங்கியிருந்தேன், விளாக் எடுக்கலாம், விளாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. குளிச்சுட்டு வந்துடுறேன். ஹாய் நண்பர்களை, குளித்து விட்டு வந்து விட்டேன். இது வேறு மடிக்காமல் இருக்கா? மடிக்கலன்னா எங்கள் அம்மாட்ட பேச்சு வாங்கிட்டுருக்கோம். எங்கிட்ட இருந்து மடிக்கிறது? இப்படியா இப்படியா தெரியலையே. காலையில் எழுந்திரிச்சது, ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கவே இல்லை. அம்மா போய் போட்டு பரட்டி வைக்க வேண்டியதான். இது வெளியே எடுத்துட்டோம். இந்த ஃபேஷன் ஸ்டார்ட் ஆனது ஃப்ரான்ஸு, பாரிஸு, அங்கே அதான் ஃபேஷன் சிட்டின்னு சொல்லுவாங்க. இனிமேல் தமிழ்நாடு, கோயம்புத்தூர், தாசம்பாளையம் வட்டம், மேட்டுப்பாளையம் ஊர் வட்டம்லேருந்து ஃபேஷனாக என்னென்னு நான் கற்றுற போகிறேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் தலையை வேறு கொஞ்சம் காய வைக்கும், தாயை ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த இருக்கான் பாருங்க, இவன் இந்த அன்னியின் படத்தில் அம்பி மேலே வச்சு இப்படி சரசரன்னு இழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி தான் இதை வச்சு மண்டையை சரசரன்னு இழுக்கணும். வச்சு தலையை சீவும் போது தலை செட் ஆகிடும். அவ்வளோதான். 4 வாரம் நறுக்குன்னு வாரினீங்கன்னா பர்ஃபெக்டான தலை ரெடி. ரொம்ப போட்டு வாரினீங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி கொட்டிட்டு கும்பி பாகத்தை ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிட்டேன். இருங்க, நம்பி என்ன பண்ணுறோம் பார்ப்போம். என்னடா எவ்வளோ நேரம் ஆகும்? எப்போ டைம் ஆச்சுடா? எப்போ மணி? ஃபோன் பண்ணுறா, டைம் ஆச்சு. 12:30 ஆயிடுச்சு. இப்போ மணி ஆல்ரெடி 12:30 ஆயிடுச்சு. நான் கிளம்பலன்னு திட்டிகிட்டு இருந்தானுங்க. நான் ஃபுல்லாக குட்டி பாப்பாவா, சாரி குட் பாப்பாவா ரெடி ஆகிட்டேன். அதான் இன்னும் அவனுங்களை காணும். ஓகே கைஸ், இப்போது டைம் ஆகும் போல், பசி தாங்க முடியல. இன்னும் கொஞ்சம் சோறு மட்டும் போட்டு சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க கைஸ், இதான் எங்கள் வீட்டோட கிச்சன். லைட்டாக போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சோறு போடுறதுக்கு முன்னாடி டயட்டில் இருக்கனால இந்த இடம் மிஷின் தான் எடுக்கணும். நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கழுவிட்டு, எங்கடா என்னோடய தட்டு? கைஸ், என்னோடய தட்டை காணோம். அது இருந்தால் தான் சாப்பாடு நல்லா சாப்பிடுவோம். என்னோடய தட்டில் தான் குழம்பு மூடி வச்சுருக்கேன் அம்மா. வேறு தட்டு இல்லையாக்கும். இந்த தட்டுக்குள்ள அப்புறதுக்கு என் தட்டு எடுக்குது அம்மா. இந்த தட்டு இதுதான் கைஸ் என்னோடய ஃபேவரட் தட்டு. தண்ணி நிறைய ஆகி போச்சு. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து வெயிட் மிஷின். அவ்வளோதான் வர சொல்கிறோம். அட கிச்சனில் அவ்வளோதான் பாரு. 200 கிராம் ரைஸ் தான், ஒரு பேனையில் டக்குன்னு சாப்பிடுவேன். அவ்வளோதான் கைஸ், வெறும் 200 கிராம் ரைஸ் மட்டும். பொரியல் எதுவும் செய்யலை. குழம்பு, முட்டை குழம்பு. அதான் கைஸ், ஃப்ரெண்ட்ஸு டக்குன்னு ரெடி ஆகிட்டாங்களாட்ருக்கு. இப்போ நான் தான் லேட் பண்ணேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் டக்குன்னு ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடுறேன். கிளம்புங்கன்னு சொல்லி 12 மணி கிளம்ப சொன்னானுங்க. இப்போ மணி பார்த்திங்களா, மணி 1:30 ஆகி போச்சு. நல்லா கிளம்புனானுங்க. என்னை சொல்லிக்கிருக்கானுங்க கிளம்பலான்னு. ஏதோ வண்டி சவுண்டு கேட்குது. யாரும் வந்துட்டாங்களா? போச்சு. வரியா கோத்தகிரி போவோம்? கோத்தகிரி போகலாமா? வரியா? கோத்தகிரி வரியா? சும்மா போயிட்டு வரலாம் பைக்கில். போகலாமா? ஆ
வந்துட்டாங்கன்னு பார்த்தா அது வேறு மீன் வண்டிக்காரங்களாம்மா. இருங்க யாராவது வரானு பார்ப்போம். ஒரு வண்டி வந்துருச்சு. குருசை அது வேறு யாரும். ஏய் ஹீரோ பார்த்தீங்களா, பெல்ஜியம்லேருந்து ரேஸ் முடிச்சுட்டு அப்படியே வராரு. என்ன கெத்தாக இருக்கார் பார்த்தீங்களா. 1000cc பைக்கு, ட்ராக் சூட்டு, டிஷர்ட்டு. ஏன்டா இவ்வளோ நேரம்? போகலாம் இரு, இவங்க வரேன்னா அவனே இன்னும் வரல. அவன் இரு கிளம்பிட்டான்னா அவன் என்ன பண்றது? வண்டி எங்க அவனுக்கு? பக்கத்தில் இருக்கனே வந்துட்டான். பக்கத்து வீட்டில் இருக்கோம் இப்போ தான் வர்றான். என்ன கெத்தாக வரான் பார்த்தீங்களா. சரி இவனுங்க தனியாக மாற்றிருக்காங்க. சரி ஷூ போட்டு வந்துடுறேன். கைஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம வீட்டை வந்து கிளம்ப வேண்டியது தான். இது வண்டி திருப்பி. ஓகே கைஸ் இப்போ கிளம்பலாம். மேலே போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இல்லாமல் சின்ன சம்பவம் இல்லாமல் ஒரு மாடரேட்டான சம்பவம் ஆயிடுச்சு. அதுக்கு மைக் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி முன்னாடி போனவங்களாம் வர வச்சுட்டேன். பார்த்தா மைக் கிடச்சிருச்சு. சரி வாங்க, டைம் ஆச்சு, மழை வர மாதிரி இருக்குது. முன்னாடி கிளம்புவோம். மேட்டுப்பாளையம் செக் போஸ்டை தாண்டி விட்டோம். யானையெல்லாம் வரது இல்லையா? என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி உட்காந்து போயிட்டு இருக்க. ஓகே கைஸ், என்ன ஆச்சுன்னா பைக்கில் இருக்க மேக்னெட் வேறு எங்கேயோ தொலைஞ்சு போச்சுன்னு சட்டை பேண்ட்டு எல்லாத்தையும் அவுத்து அங்கே பெட்ரோல் பங்க் தேட்டிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த ஹெல்மெட் ஸ்டாப்குள்ளே தான் ஒட்டியிருக்கு. உடச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். நேராக வச்சிடுறா. ஓகே கைஸ், இங்கே வாக் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஒரு இடத்துல போய் நின்று பேசுவோம். கைஸ் ஒருத்தர் பின்னாடி உட்காந்து ஆடிட்டு வந்தான்ல, வளைஞ்சு உட்காந்து ஓட்டிட்டு வந்தால தலை சுற்றுதாங்க. குஞ்சு கடி குரங்கு கடி 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 நல்லா கடி. நல்லா இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து பட்டாசு பிடிச்சி கடிச்சிட போறானுங்க. வண்டியில் சாவி இருக்காது, வேற ஜெவி தூக்கிட்டு போயிருங்க. சாவியில எடுத்துரும். ஒரு டைம் நானும் எங்கள் அப்பா என் தம்பி 3 பேர் கல்லாறு போயிருந்தோமா. ஏதோ ஒரு பைனாப்பிள் ஏதோ ஜூஸ்க்கோ எதுக்கோ வாங்குறதுக்கு போயிருந்தோம். போனால் ஒரு வண்டி புல்லட் வண்டின்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே போய் சாக்லேட் எடுத்து அந்த இந்த திருவி கிழிக்கிற கவரில் கச்சா மாங்காய் போயிட்டு சக்கை இருக்குல்ல, அதையே அழகாக பிரித்து சாப்பிடுது. கையில் போட்டு போன போ உழுகாது இல்லை. நம்ம போய் அன்னைக்கு போனது எந்த மாடா இல்லைங்க தெரியாதாட்டு இருக்கீங்க. இந்த கூட மேட்டுப்பாளத்தை காட்டில் இதான் கைஸ் எங்கள் ஊர். கீழே விழுந்துட போகுது கைஸ் டீலாக்குள்ள. இதுதான் நம்ம குளிக்கிற ஆறு. இங்கே தெரியுது ஆறு. அந்த மலையோட இங்கே ஒரு கிராமம் இருக்குங்க. அது என்னடா கிராமம்? தெங்கு மரடா. அது இங்கே இல்லை, இந்த டேமுக்கு அந்த சைடு. அங்கே சத்தியமங்கலத்துக்கு முன்னாடி எங்கே லெஃப்ட் எடுத்து மேலே போகணும் போல. ஆனால் அவன் சொல்கிறானுங்க கோத்தகிரி கோடநாடு கீழே இருந்து அங்கே இறங்கி போனாலே தெங்கு மரடா வந்துருமாம்மா. அங்கேருந்து கீழே இறங்கி முன்னாடி காலத்தில் இறங்கி தான் நடந்து வந்திருக்காங்க. ஆமா அங்க முதல்ல இருக்கு. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் உருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. காப்பிரைட் போட்டுருவானுங்களா? எதடா காட்டுற? அப்படியே மறைக்குதுடா. அதையால கொஞ்சம் காட்டிட்டு இருக்கா. அப்படியே விசாபிடுறா. மம்மி கொஞ்சம் பாக்குறானுங்க மம்மி. அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் ஜெட்டி போடுங்கடா சொன்ன கேட்டீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை, சாப்பிட்ற கூட கிடைச்சா போதும். கோத்தகிரியில் குரங்கு கடி வாங்கி இளைஞர் பரிதாப பலி. ஒரு டைம் சந்தையில் போய் ஆட்டுக்குட்டி வாங்கினா, அப்போ வளர்த்துறன்ற பேரில் ஒரே நாளை கொண்டு போட்டான் கைஸ். குழந்தையில கொண்டுட்டான். ஊசி போட்டு கொண்டாடா டாக்டரு.
பவரான ஊசி எடுத்து சின்னாட்டு குட்டி போட்டு விட்டான். ஏய் ஊசி கொண்டு கடப்பால கணேச கொடுத்துருக்கே பாடி தாங்க. திருவிழா ஒண்ணு முன்ன காட்சிதான் கொடுக்கிறது. எத்தனை பிறவி தவமோ கண்ணு முன்ன நடக்கிறதே. தரையில காலும் இல்ல கனவுல மிதக்கிறனே. மழையில மண்ணின் வாசம் மயங்கி போய் கிடக்கிறனே. வேண்டின சாமி எல்லாம் வரமா தந்த துணை நீதான். நெஞ்சு குளித்த வைக்கிது அழகு உன்னை பார்த்தேன். கலவு போட நிலவன பார்த்தேன். சாஞ்சன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சொக சாஞ்சன். காத்து சில்லுன்னு வீசுது காதல் இம்புட்டுதான் சாரு. சங்கதி காட்டுது காதல் இம்புட்டுதான் இடி மின்னல் அடிக்குது. வெளிச்சத்துல பார்த்தேன் கலவு போட நிலவன பார்த்தேன். சாஞ்சன் என் நெஞ்சுக்குள்ள என்ன சொக சாஞ்சன். ஏன்னா இங்கே அங்கே குதிக்கிறோம் இருக்கிற அந்த 2 முட்டையும் நொறுங்கிடும். இப்போதைக்கு ஜம்ப் பண்ணி வருவோம். குதிக்கிறதுக்குலாம் எனக்கு காலம் இருக்கு. எங்கேயாவது வந்தால் இவன் ஐப்பாயிருவான்ட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லடா. நாங்கள் வழியே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே போனோம்டா. நானும் இளங்கோ ஜேபி. அதான் இப்போ சொன்னேன். இங்கிருந்து கல் எடுத்து விட்டு கலைக்கலாமா? யார் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே. கல் இல்லையா? நில்றா போகலாம்டா. இங்கே ஆழமாக இருக்குமா ரொம்ப? வா கீழே போ. ஆழம் இருந்தால் தானே குளிக்கிறது நல்லாயிருக்கும். தண்ணி இறங்கி பார்த்தியா? இடம் மட்டும்தான். அவன் கேத்தரினில் வர மாதிரியே தானே இருக்கேன். கைஸ் நல்லாயிருக்கும் போல். குளிக்கலாம். லைட்டாக முங்கிட்டு வரோம். ஏதோ ஒப்பீனியன் சொல் காதர். ஏதோ ஒப்பீனியன் சொல்கிற ஆடியன்ஸ்க்கு. கடைசியாக தான் நான் சொல்லுவேன். நீங்கள் தான் சொல்கிறேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு இடம் எப்படா இருக்கு? அவனுக்கே வீடியோ ஆன் பண்ண எல்லாம் பயப்படுறாங்க. குளிக்கிறது நல்ல பேசு. வலி கீழே விழுந்துடாதரா. தண்ணி இழுத்து மண்டை உடஞ்சி போனோமா கணக்கு தெரியாது. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்டு வேலை கீழே வந்து இடம் இருக்கு பார்த்தீங்களா தண்ணி. அங்கே தான் குளிக்க போகிறோம். நம்ம எப்படி ஏறி அங்கே போனோம்? வேண்டா வேண்டாத வேலை. ஜகுவப்பா உங்க இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது. உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க. தெம்பா இருங்க. ஓலி சில்ல பாருங்க. இன்னும் கரெக்டா இருக்கும். ஒக்கால ஓலி சில்ல பாருங்களா. ஆசிக்க கொடுத்துடலாமா? சரிங்க பார்க்கலாம். காதர் பேண்ட் கழட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கு நீ ஜட்டி போடலன்றான்டா. உண்மையா நீ ஜட்டி போடலையாம்மா? டேய் காட்டுறா ஜட்டி போடலையா? டேய் இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டும் சார். அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு. முதல்ல கந்து வெட்டிக்காச்சும் கடனை வாங்கி 4 ஜட்டியை வாங்கிடணும். டேய் காதரே இங்கிருந்து பார்த்தா யானை மூத்திரத்துல கழுவுற மாதிரியே இருக்குடா. இங்க மறுபடியும் கழுவுடே. யானை மூத்திரத்துல கழுவுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எங்க போயிருப்போம். அதானே பாரு சரிச்சிட்டு கீழே போகுது. அதே தொலைச்சல் போன உள்ள போய் உள்ள போயிருப்பதுண்ணா. ஏன்னா டப்பக்குன்னு உள்ள ஒருத்தர் பாப்பாரு. இப்ப இவன் பாரு சரிச்சுட்டே பாப்பாரான் பாரு.
இவன் பாரு. டேய் அப்படியே மேல குதிச்சு சே. அப்படியே காதல மேல குதிடா டேய். டேய் அப்படியே காதல மேல குதிடா. டேய் காதல மேல குதிடா அப்படியே. குடு. மூளையில நிப்பா உளுந்துச்சு. காலா போய். பயமுறுத்துறா. டேய் காதல மேல உள்ள அப்படியே. அவர் உள்ள போயிட்டு ஆத்துக்குள்ள போயிட்டு அதை தொட்டு பாரு இதை தொட்டு பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டாவது பாருங்க கீழே தொடு பின்னாடி தொடுன்னு இருக்காங்க. என்னடா நினைக்கும் இப்போ உட்காண்டே இப்போ உட்காந்து உட்காரலாம். டேய் அந்த அண்ணன் மேலே உட்காந்து உடச்சு விட்றா. கழுத்து புடலி விட்டு உடச்சு விட்றான். லைட்டாக புடலி விட்டு பைக் ஓட்டாதரா அப்புறம் அப்படி. தோளத்துல எப்படி போயிட்டு இருக்கான். எடுக்கல வந்துருமா அது தலை மட்டும் தெரியுது ஆளை காணும். நீ வேணா அங்கெல்லாம் எப்படி நான் ஞாபகம் இருக்கிறது. நீ வேற காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க. டே அப்படியே டேய் அதுதான் வந்து தனித்தனியாக போகிறோம். இருக்கு பார்ப்போம் ஏதோ சம்பவம் நடக்குது. காதல் என்ன பண்றேன். ரெண்டு பேரும் மறைவான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. குதிக்கிறா பின்னாடி பாருங்க. நீங்களே பாருங்க பின்னாடி டபுள் ஜீரோ பாருங்க பின்னாடி. ஏய் இதுக்கப்புறம் நம்ம டான்ஸரா. அதுக்கப்புறம் நம்ம எடுக்க வேண்டியது வரும். இவனே இவ்வளோ சின்னதாக தெரியும். ஐடாங்கில் போட்டு சும்மா நினைக்கிறேன். இவங்க தான் சாட்டை கொடுத்தாங்க. பாறைக்குள்ள ஒரு நாய் சிரிக்கேன் நேம் கட்டது. Acho chango ஆகுது. ஓகே இவனை மட்டும் வீடியோ என்ன அடிக்காது. இவங்க புது டெக்னிக் ஆடியன்ஸ் என்னடா ஃபர்ஸ்ட் என்னடா பண்ணதுக்கு சொல்லு. கையை வந்து ஒரு பால் பாக்கெட் அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டு நல்லா அமுக்குங்களா. அவன் மேலே என்ன தெரியாது. கேமரா தெரியாது. அடாங்கப்பா பழைய தெரிஞ்சு போனோம். என்ன பண்ணிருக்கீங்க. வாங்கிக்க தண்ணியில மட்டும் பண்ணுங்க.
என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓகேதான், மைக் அங்க இருக்கு. பாருங்க இங்க செருப்பு குளிக்கிறதுக்காகவே வேற எதுக்காக செருப்பு சுத்தமான தண்ணி கிடைக்கும். கைஸ், ஒரு லைவ் சூசைடு பார்க்க போறீங்க பாரு. ஏ ஆசிப்பே ஏங்க பண்ண. ஆமா மைக்கில் தான் பேசுது, மைக் இங்க இருக்கு கேக்கும். எப்படா தூங்குறது? ஏ மேல கிளாஸ்ல நல்லா தான் இருக்கு. ஜூம் பண்றேன். அக்கா இரு அப்படி இல்லடா, வீடியோ எடுத்துட்டு